गाइस விநாயகர் முன்னாடி தோப்புக்கரணம் போட்டா நம்ம வேண்டதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு நாள் சிவபெருமானை பார்க்கிறதுக்காக விஷ்ணு பகவான் நேரடியா கைலாசத்துக்கு வந்தாரு. அப்போ அவர் வச்சிருந்த சுதர்சன் சக்கரத்தை ஒரு ஓரமா வச்சுட்டு சிவபெருமான்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல பாலகணேசன் விளையாடிட்டு இருந்தாரு. யதார்த்தமா பாலகணேசன் அந்த சுதர்சன் சக்கரத்தை பார்த்ததுமே அது ஏதோ சாப்பிடக்கூடிய மிட்டாய் நினைச்சு அதை அப்படியே எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டாரு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு விஷ்ணு பகவான் அந்த சக்கரத்தை காணோம்னு பதட்டத்தோட தேடிட்டு இருந்தாரு. இதை பார்த்த பாலகணேசன் விஷ்ணு பகவான் கிட்ட நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விஷ்ணு பகவான் நான் இங்கதான் என் சக்கரத்தை வச்சேன், அது இப்போ காணோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பாலகணேசன் ரொம்ப ஆச்சரியத்தோட சிரிச்சுக்கிட்டு ஐயோ அது நான் மிட்டாய் நினைச்சு இப்பதான் முழுங்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட விஷ்ணு பகவான் சரி விடுங்க, இப்போ எனக்கு அந்த சக்கரத்தை தாங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் சேட்டை பிடிச்ச பாலகணேசன் ஐயோ அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. விஷ்ணு பகவான் ரொம்ப நேரம் கெஞ்சி கேட்டும் பாலகணேசன் அதை கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் இனி கணேசனை சந்தோஷப்படுத்தினாதான் அந்த சக்கரத்தை வாங்க முடியும்னு நினைச்சு அவரோட ரெண்டு கையால காதை பிடிச்சு தோப்புக்கரணம் போட ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த பாலகணேசன் இவர் என்ன கோமாளித்தனமா ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கரமா சிரிச்சதால வயிற்றுக்குள்ள இருந்த அந்த சக்கரம் வாய் வழியா வெளியில வந்துருச்சு. அன்னையில இருந்துதான் விநாயகர் முன்னாடி தோப்புக்கரணம் போட்டா அவர் ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவார்னு நம்புறாங்க. கைஸ் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ கணேசன் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.